சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்றபடி பெட்ரோலிய பொருட்கள் விலையில் எண்ணெய் நிறுவனங்கள் அடிக்கடி மாற்றங்கள் செய்து வருகின்றன. அண்மையில் பெட்ரோல் விலை குறைக்கப்பட்ட நிலையில் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன? இதனால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி இன்றைய ஆளுக்கு ஒரு நிமிடம் பகுதியில் பொருளாதார நிபுணர் நாகப்பன் மற்றும் வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் ஆகியோர் அலசுகிறார்கள். அதை பார்க்கலாம். சமீப காலமாக பெட்ரோலிய பொருட்களுடைய விலை தொடர்ந்து படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம். சாதாரணமாக பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதிகரிக்கப்பட்டே பார்க்கப்பட்ட நமக்கு இப்பொழுது ஏன் இறங்குகிறது என்ற கேள்வி எழுகிறது. அந்த பார்க்கும்பொழுது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை கணிசமாக குறைந்திருக்கிறது. ஓரிரு மாதங்களுக்கு முன்பு வரை கூட WTI க்ரூடாக இருக்கட்டும், பிரெண்ட் க்ரூடாக இருக்கட்டும், ரெண்டுமே மிக அதிகமான ஒரு விலையில் வர்த்தகமாகி கொண்டிருந்தது. WTI க்ரூட் $108 தாண்டி $109 வரைக்கும் போனது. பிரெண்ட் க்ரூட் $115 மேல் வர்த்தகமானது. அங்கிருந்து இந்த 2 அல்லது 3 மாதங்களுக்குள் ஒரு 15% மேல் ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை. இன்று பிரெண்ட் க்ரூட் $100 ஒட்டி வர்த்தகம் நடக்கிறது. WTI க்ரூட் $93 கீழ் வர்த்தகம் நடக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு அந்த பெனிஃபிட் அப்படியே இங்கே பாஸ் பண்ணுறதுக்கு அதனுடைய இது மாதிரி தான் இங்கே அந்த 15% கிட்டத்தட்ட அதே அளவில் தான் இங்கே இறக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதில் டீசல்ங்கிறது மோஸ்ட்லி கமர்ஷியல் யூஸுங்கிறதுனால அதனுடைய விலையை சந்தை விலையை ஒட்டி கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முயற்சி சென்ற அரசே எடுத்த ஒரு முடிவு. அது மாதம் ஒரு 50 பைசா அதிகரித்து வருவது மார்ஜினலாக. ஏன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் ₹5 ₹10 அதிகரிக்காமல் முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவங்க அதிகரித்து வருகிறார்கள். இவ்வளவு இந்த மாதம் 50 பைசா அதிகரித்த போதும் கூட டீசல் இன்னமும் சப்சிடைஸ்டு தான். டீசல்னால் அந்த நிறுவனங்களுக்கு இழப்பு தான் கொண்டிருக்கிறது. டீசல் விலை உயர்வு அவ்வப்போது ஏற்பட்டு மிகப்பெரிய சுமையாக இன்றைக்கு மக்களுக்கு அது இருக்கிறது. தற்போது ஒரு சிறிய நடவடிக்கை ₹1.92 பெட்ரோல் விலையை குறைத்தும் 62 டீசல் விலையை அதிகப்படுத்தியும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதனால் ₹1.92 குறைவால் ஒரு பெரும் பயன் வந்துவிடப் போவதில்லை. அதேபோல் 62 உயர்த்தி இருப்பதாலும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் நிச்சயமாக சரக்கு போக்குவரத்தினுடைய செலவு அதிகரித்து பொருள்களின் விலை உயர்வு நிச்சயமாக ஏற்படும். என்னை பொறுத்தளவில் பெட்ரோல் டீசல் இரண்டின் விலையையும் பெருமளவு குறைக்க வேண்டும்.